பிளட் ப்ரெஷர் பிபி. பிளட் ப்ரெஷர் வந்துட்டு ரெண்டு இருக்கு பிளட் ப்ரெஷர்ல என்னென்ன. இல்ல இது வந்துகிட்டு 120ங்கிறது என்னது, சுருக்கத்துக்குரிய அமுக்கம், சிஸ்டோலிக் பிரஷர்னு சொல்லுவாங்க. என்ன வேர்ட் கொடுத்துருக்கு பாருங்க. சிஸ்டோலிக் பிரஷர். அடுத்து வந்து டயஸ்டோலிக் பிரஷர். சரியா? தளர்வர்க்கம் அடுத்தது சுருக்க அமுக்கம் இருக்கு. சரியா? சுருக்க அமுக்கம் அடுத்தது தளர்வு அமுக்கம். இப்ப இதுல நான் சொல்றத பாருங்க. இந்த மூணுக்கும் உங்களுக்கு டெபினிஷன் தேவை. சரியா? டெபினிஷன் வேணும். சரி, அந்த டெபினிஷன் வேணும். ஓகே, முதல்ல சொல்லுங்க. குருதி அமுகத்துக்கு என்ன டெபினிஷன்? வாசிங்க. விசை. சரி. அடுத்து தளர்வு அமுக்கத்துக்கு சுருக்கம் சுருக்கம் வந்து வாசிங்க. ஓகே, இப்ப எனக்கு ரெண்டு விஷயம் வேணும். ஃபர்ஸ்ட் சொன்ன டெபினிஷன்ல கடைசி சொல் என்னன்னு சொன்னீங்க? கடைசியா சொன்ன வேர்டு என்ன? குருதி அமுக்கத்துக்கு பிளட் ப்ரெஷருக்கு விசை, அந்த விஷயம் முக்கியம். சரியா? இதுல டெபினிஷன் சொல்லக்குள்ள விசைங்கிறது சொல் முக்கியம். இதுக்கு சொல்லக்குள்ள அமுக்கம். ஏன் அப்படி சொல்றேன்? இதுக்கும் அமுக்கம் சொல்லும், இதுக்கும் அமுக்கம் தான் சொல்லும். என்ன ரீசன்? குருதி அமுக்கத்தை பற்றி பேசக்குள்ள அது ஒரு விசை. குருதி அமுக்கம் சொன்னோம்னா என்னது, நாடி சரி, குருதி கலங்களால குருதியால முன்னேற்றப்படுற விசை. பட் தளர்வு அமுக்கம் சொல்லக்குள்ள என்னன்னு சொல்லும்? அமுக்கம். நாடிகள் தோறால என்னது, இதயம் சுருங்க, இதய வரைகள் சுருங்கும் போது நாடிகள் சுவர்ல வந்துக்கிட்டு குருதியால் அமுக்கப்படுற அமுக்கம், முன்னேற்றப்படுற அமுக்கம். அது மாதிரிதான் இங்கே அமுக்கம்னு சொல்லுவோம். இது ரெண்டு இதுக்குரிய ப்ரெஷர் தான் எத்தனை? 120 மில்லிமீட்டர் ஹெச்ஜி. இதுக்குரிய ப்ரெஷர் தான் 80 மில்லிமீட்டர் ஹெச்ஜி. சரி, அப்ப இது ரெண்டும் சேர்ந்துதான் என்னது குருதி அமுக்கம், சுருக்க அமுக்கம். சரியா? தளர்வு அமுக்கம் வந்துட்டு 80. சரியா? இப்ப என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம இந்த பிளட் ப்ரெஷர் வந்துட்டு என்னது, இந்த ஆட்களுக்கு வந்துட்டு பிபி கூடுறது இருக்கு தானே. அப்ப அப்படி என்ன செல்ற என்ன என்ன அப்படி வந்து நம்ம என்னத்தை செல்றோம், என்னத்தை செல்றோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த 120 கூடிட்டோ இந்த 80 கூடிட்டோங்கிறதே செல்றல. சரி, நம்ம இன்னும் அவருக்கு பிபி கூட அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரோட ஹார்ட் வந்துட்டு எவ்வளவு ஃபாஸ்டா துடிக்குதுங்கிறத, இவ்வளவு ஃபாஸ்டா துடிக்கிறது எவ்வளவு போர்ஸோட வேலை செய்யுதுங்கிறது. சரி, அப்ப அதாவது நான் என்ன சொல்றோம், விசை மாறி சிஸ்டோலிக் ப்ரெஷர் டயஸ்டோலிக் ப்ரெஷர்ங்கிறது எல்லாம் நமக்கு டிரெக்டா அந்த மீட்டர்னு சொல்லுவாங்க. தமிழ்ல பேர் கொடுத்துருக்காங்க அந்த அழகு. ஸ்டிக்போ மெனோமீட்டர். சரி, என்னது ப்ரெஷர் கட்டி பார்ப்பாங்க. அப்படி கட்டி பார்த்து நமக்கு இது ரெண்டுக்கும் ரெண்டு வெளியும் எடுக்கலாம், அளந்து எடுக்கலாம். அப்ப அதால அதை என்ன சொல்லுவோம், அமுக்கம் என்று சொல்லுவோம். சரி, அப்ப அந்த ரெண்டு வேர்டையும் நீங்க ஹைலைட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. முதலாவதுல விசைங்கிற வேர்டோட நீங்க என்ன செய்யணும், டெபினிஷனை முடிக்கணும். கேட்டாங்கடா ஸ்ட்ரக்சர்ல கேட்டாங்கடா, சிஸ்டோலிக் ப்ரெஷர் தளர்வு அமுக்கம் மட்டும் கேட்டாங்கன்னா அது ஒரு அமுக்கம் அது ஒரு அமுக்கம். சரியா? சரி. ம். ஓகே. அடுத்து வந்துட்டு ஹை ப்ரெஷர். சரி, ஹைப்பர் டென்ஷன். ஹைப்பர் டென்ஷனுக்கு என்னென்ன காரணிகள் இருக்கு, ரீசன்ஸ்? அதிபறையில் விசை. அதிபறையில் விசைங்கிறத இந்த பிபி கூட்டுறாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கு? ஓகே, அதிக ஆல்கோஹால் எடுத்தல். டயபெட்டிஸ் வருமா? டயபெட்டிஸ் வரும் என்ன. ஸோ அது என்ன மாதிரி ஈஸியாக பாடமாக்கலுங்க, அதாவது உங்களுக்கு நிமனுக்கு தெரியுமா, எப்படி பாடமாக்கி வச்சிருந்தீங்க? ரைட். எத்தனை இருக்கு BO? 8 காரணிகள் இருக்குன்னு. 9 இருக்கா? ரைட், 9 இருக்கு.
சரியா? ஓகே, நான் இந்த மாதிரி அவ்வளோத்தையும் படமாக்கி வச்சிருந்தேன்னா டொஃப்ஷெஸ் வந்து படமாக்கி வச்சிருந்தேன். டொஃப்ஷெஸ் எல்டிஎல். சரியா? என்ன அப்படின்ட்டு என்கிட்ட கேட்காங்க, எனக்கும் தெரியாது. ஈஸியா எனக்கு செல்ற மைசி மாதிரி அதாவது அதை பண்ண. டிங்கிறது டயபெட்டிஸ். சரியா? ஓங்கிறது ஒபேசிட்டி. எஃப் வந்துக்கிட்டு ஃபெமிலி ஹிஸ்டரி, அவங்களோட குடும்பத்துல இருந்தாலும் அந்த மாதிரி வர இல்லை. சரியா? ஓகே. எஸ் வந்துக்கிட்டு ஸ்மோக்கிங், போய் குடிச்சாலும் வரும். சரி. ஹெச் வந்துக்கிட்டு ரெண்டு இருக்கு. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஹை, என்னது அளவுக்கு அதிகமா எடுக்கிற ஹை. சரி, எதை எடுக்கிற அளவுக்கு அதிகமா? சுகர் அண்ட் சோல். ஆமா. சரியா? அடுத்து இ வந்துக்கிட்டு எக்ஸசைஸ் செய்யாம. அதுக்கு என்ன இன்னொரு வேர்ட் யூஸ் பண்றாங்க, என்ன? இங்கிலீஷ்ல வந்துட்டு செடென்டரி லைஃப் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. தமிழ்ல என்ன? எக்ஸசைஸ் செய்யாம ஒரே இடத்துல இருக்கிறத என்ன சொல்லுவாங்க? மெத்தமான வாழ்க்கை. அந்த வேர்ட் வந்துட்டு முக்கியம். சரியா? இங்கிலீஷ்ல வந்துட்டு செடென்டரி லைஃப், மெத்தமான வாழ்க்கை, மெத்தமான வாழ்க்கை முறை. சரியான எக்ஸசைஸ் வந்துட்டு செய்யாம இருக்கு. அடுத்த இன்னும் ஒரு வந்துட்டு ஸ்ட்ரெஸ். எல்டிஎல் வந்துட்டு உடம்புல எல்டிஎல் சாப்பாடு கூடவா சாப்பிடு, கொலஸ்ட்ரால் அது இந்த மாதிரி அவ்வளவு தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்ல கேட்டாங்கண்டா எல்லாத்தையும் ஒரே டைம்ல கேட்க மாட்டாங்க. பட் ஏதோ ஒரு என்ன நீங்க சொன்ன மாதிரி என்ன நம்ம நம்மளோட லைஃப் ஸ்டைல என்னென்ன ரீசன்ஸ் வரப்போ வேண்டாம் அவ்வளோத்தையும் நீங்க என்ன செய்யணும், இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல கேட்பாங்க. ஸோ இந்த ரெண்டும் எழுதலாம்: சுகர், சால்ட், ஸ்மோக்கிங், எக்ஸசைஸ் செய்யாம இருக்கிறது. அப்ப இது வந்துட்டு நம்மளால வருது. சரியான ஸ்ட்ரெஸ் வந்துக்கிட்டு அதுக்கு பிறகு நீங்க கேட்டாங்கன்னா மெயின் அவ்வளோத்தையும் எழுதுங்க. அதுக்கு பிறகு இன்னும் கேட்டாங்கன்னா அதுக்கு பிறகு ஸ்ட்ரெஸ் எழுதுங்க. அப்படி இல்லாட்டி எல்டிஎலும் வரும் எங்களுக்கு. சரி, நம்ம சாப்பிட்றதுல தான் எல்டிஎல் வரும். அதை நோட் எடுக்கணும், நோட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இல்லை அப்படி இல்லாட்டி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பிறகு நோட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு பாடம் பண்ணா பிரச்சனை, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா ஓகே. அப்படி இல்லாட்டி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அப்ப நம்ம அந்த எஸ்ஏ வந்துட்டு அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். சரியா? இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு விஷயத்தை பார்த்துட்டு தான் நீங்க எழுதி வரல தானே? மனித சுவாச பகுதியின் கட்டமைப்பை மற்றும் தொழிற்பாட்டை விவரிக்கும். சரி, அதுக்கு முதல்ல இந்த ஹார்ட்ல வந்துட்டு இன்னும் டிசீசல் வருங்கிறத பார்த்துட்டு முடிக்க முடியும். சரியா? ஸோ ஓகே, ஹார்ட் செக்யூரிட்டி, மனித சுவாச பகுதியின் கட்டமைப்பு மற்றும் தொழிற்பாடு. கூடவா எஸ்ஏ வந்துட்டு எழுதுங்க. சரியா? எஸ்ஏ எழுதுங்கன்னு சொன்னோன்னே என்ன டக்குனு பார்த்து பார்த்து எழுதி சொல்லல. எஸ்ஐக்கு ரெடி ஆகுங்க, பிளான் மாதிரி போட்டு போட்டு செய்யுங்க. நிறைய அதால உங்களுக்கு நிறைய என்சிக்யூ ரெடி ஆகிற மாதிரி இருக்கும், எஸ்ஐ ரெடி ஆகிற மாதிரி இன்னைக்கு. அண்டா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் தான் இருக்கு, 3-4 மாசம் இருக்கு. இப்போ வந்துக்கிட்டு நிறைய எஸ்ஐக்கு ரெடி ஆகுறது தான் இருக்கு. சரியா? பாருங்க இந்த ஓ அடிப்படை கட்டமைப்பு. இல்லை அதெல்லாம் இல்லாம ஜஸ்ட் அந்த கட்டமைப்பும் அந்த கட்டமைப்புல என்னென்ன தொழில்கள் என்னது, மியூக்கஸ் எஸ்கலேஷன், இந்த படி உயர்த்துதல், சீத படி உயர்த்துதல், அந்த இது வேற சிற்றறைக்குள்ள என்னென்ன இருக்கு, அது டபிள்யூபிசி இருக்கு, அது என்ன செய்யுது, அந்த மாதிரி. சரி, முதல்ல பார்த்து எழுதணும். மூக்கு துவாரம், மூக்கு குழி, அங்க இருந்து போய் நுரையீரல் ரெண்டு இருக்கு, ஒன்று பெரிய நுரையீரல், ஒன்று சின்ன நுரையீரல், எத்தனை சோனைகள் இருக்கு, ஏன் இருக்கு, அப்படி அதில் தான் லேபர். சரி, நான் அப்படி சின்னதுக்கு நீங்க எதைத்தான் பார்த்தாலும் போறீங்க, திரும்ப என்ன செய்ய போறோம், அதே மாதிரி பார்த்தாலும் போறீங்க. அந்த பிளான் வந்து போடுங்க, திரும்ப அதே பார்த்தாலும். சரியா? ஓகே, முதலாவது எடுங்க ஒரு பிளட் வெசல். சரியா? இந்த பிளட் வெசல்ல வந்துக்கிட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி படிக்கும். சரியா? படிச்சுன்னா என்ன நடக்கும், உள்ளுக்கு போற ஒரு குளொட் வந்து ஃபார்ம் ஆகும். இதை இன்னும் இதன்னு சொல்லுவாங்க ஆசிரோ கிலோரோ ஆசிரஸ். சரிங்க, பாருங்க அப்படி தமிழ் எழுதலாம். சரியா? ஆசிரஸ். சரி, இது வந்து எங்க நடக்கும்? ஆசிரஸ் நாடியல், என்ன நாடியல் நடக்கும்? எங்கேயும் நடக்கலாம். சரியா? அதுக்கு வந்து எங்கேயும் நடக்கலாம், குளொட் வந்துட்டு எங்கேயும் ஃபார்ம் பண்ணலாம். அவன் நாளத்துல மோஸ்ட்லி ஆகுறல, இல்ல நாளத்துலயும் ஆகும். சரி, நாளத்துலயும் ஆகத்தான் போகுது. ஆக முக்கியமான ஒரு இடம் தான் இந்த காலில் இருக்க டீப் பெயின்னு சொல்லுவாங்க. காலில் வந்துட்டு அந்த மாதிரி அங்க வரது சான்ஸ் இருக்கு. சரியா?
அது அதை விட நாடியில வர்றது டேஞ்சர். ஏன்னு பாத்தீங்கன்னா நாடிக்குள்ள போற பிளட் வந்துட்டு என்ன செய்யும், ஃபாஸ்டா போகும். சரியா, ஃபாஸ்டா போறதால இந்த கிளொட் வந்துட்டு என்ன செய்யும்னா உடஞ்சி போகும். சரியா, ஃபார் எக்ஸாம்பிள் காலில் இருக்கிற ஒரு நாடியில இந்த மாதிரி கிளொட்னு வந்துட்டு கிளொட் வந்து இப்ப அங்க என்ன செய்யும், கிளொட் வந்த உடனே பிளட் வந்துட்டு போகாம ஃபுல்லா பிளாக் ஆகி நிக்க போதா? இல்ல. இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு போயிட்டேன்னு இருக்கு. சரியா, இப்ப எப்ப பிரச்சனை வரப்போகுதுன்னா அப்ப ஃபாஸ்டா போறதால இந்த கிளொட் வந்து உடஞ்சி என்ன செய்யும், பிளட்டோட சேர்ந்த மாதிரி போயிட்டு இருக்கும். சரியா, போயிட்டு எங்க போக போகுது இது, நாள ஓகே நாளத்துக்குள்ளால போயிட்டு அப்படியே போயிட்டு எங்க போகும், இதயத்துக்கு போகும். இதயத்துல ஃபர்ஸ்ட் எங்க போகும், சோனேரை போகும். சோனேரையில இருந்து எங்க போக போகுது, இதே வரை போகும். இதே வரையில எங்க போகும், தொகுதி பெருநாடியா. இப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு வலது சோனேரைக்கு போகுது. வலது சோனேரில இருந்து வலது இதே வரை. ஓகே, வலது சோனேரை. சரியா, வலது சோனையில இருந்து வலது இதே வரை இங்க இருந்து எங்க போகும், சுவாசப்பைக்கு போக போகுது. சுவாசப்பையில இருக்கிற நாடி நாளங்கள் எல்லாம் சின்னது. சரியானே, இப்ப இது உடஞ்சி இந்த பிளட்டோட போச்சுன்னா இங்க வந்து என்ன நடக்கும், இங்க போய் பிளாக் ஆயிடும். சரி, அப்ப இங்க போய் பிளாக் ஆயிடுச்சுன்னா இந்த சுவாசப்பையில இருக்க நாடி நாளங்கள்ல சரியான இது என்ன நடக்காது, ஆக்சிஜன் பரிமாற்றம் நடக்காது. அப்ப என்ன நடக்க போகுது, இந்த லங்ஸ் வந்துட்டு இறக்குறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். சரியா, இப்ப என்ன மாதிரி பிரச்சனை வருதுன்னு விளைஞ்சா இங்க வாரது இந்த மாதிரி போறதுக்கு சான்ஸ் இருக்கு. சரியா, ஓகே. அத மாதிரி சம்டைம்ஸ் என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த ஹார்ட்ல முடியிற நாடிகள் இருக்கு தானே, முடியிற நாடிகளை இந்த மாதிரி கிளாட் உடஞ்சி வந்துட்டு அதுலயும் போய் பிளாக் ஆகிறது சான்ஸ் இருக்கு. சரியா, ஓகே. அப்ப ஆத்திரோஸ்க்ளரோசிஸ் எங்க போக போகுது, முடியிற நாடிகள். சரி, அது உடஞ்சி எந்த மாதிரி போகுது, எப்படி லங்ஸுக்கு போச்சு, இப்ப எங்க போக போகுது, ஹார்ட்ல இருக்கிற அந்த ஹார்ட்டுக்கு பிளட் சப்ளை கொடுக்குற அந்த இதுல போகுது. ஒன்று அல்லது பல வண்ணமோ முடியிற நாடிகளுக்கு போகும். அப்படி போய் உருவாகிற அந்த கண்டிஷனுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஓகே முடியிற நாடிகளில் அடைப்புன்னு சொல்லுவாங்க என்ன. இல்ல, நெஞ்சு வலி இதுக்கு புறவு வர கண்டிஷன் தான். சரியா, இப்ப நெஞ்சு வலி வாரத்துக்கு முதல் பெஸ்ட் பிளாக் ஆகணுமே. அப்ப முடியிற நாடிகளில் அடைப்பு. வேற என்ன பேர் கொடுத்தியாங்க? Okay, அது மட்டும் இங்கிலீஷ்ல வந்து த்ரோம்போசிஸ்ன்னு சொல்லுவாங்க. சரி, அப்படி இல்லாட்டி பிளோக்கேஜ் இன் கொரோனரி ஆர்டரிஸ் ரெண்டும் சொல்லலாம். ஓகே, இப்ப இது வந்துட்டு என்ன மாற போகுது அடுத்தது, பிளோக் வந்ததுக்கு பிறகு நெஞ்சு வலி, அஞ்சினான்னு சொல்லுவாங்க. அஞ்சினா நெஞ்சு வலி. இது வந்துகிட்டு இப்ப ஒன்று அல்லது இதுல வர முடியிற நாடிகள் நெஞ்சு வலியா வாரத்துக்கு ரெண்டு ஃபெக்டர்ஸ் இருக்கு, ரெண்டு காரணிகள் வந்துட்டு அதுல செல்வாக்கு செலுத்தும். என்னென்ன காரணிகள், இந்த முடியிற நாடி வந்துகிட்டு நெஞ்சு வலியை உருவாக்க போகுதானே. இந்த நெஞ்சு வலி வந்துட்டு எவ்வளவு கூட நெஞ்சு வலியா குறவு நெஞ்சு வலியா இல்ல நெஞ்சு வலி வராமே இருக்கணுமாங்கிறத செல்வாக்கு தீர்மானிக்க ரெண்டு காரணிகள் என்னென்ன, அந்த அங்க ஏற்பட்டிருக்கிற அடைப்பு எங்க அடைப்பு வந்திருக்குங்கிறது. சரியானே, இப்ப அந்த அடைப்பட இடம் அப்படி இல்லாட்டி அந்த அடைப்பட எண்ணிக்கை கொஞ்சம் இருக்கு அதுல. பாருங்க, வாசி பாருங்க, அந்த ரெண்டு பாயிண்ட்டும் இருக்கு. அது என்ன சொல்றாங்கன்றா இதைத்தான் சொல்றாங்க, அந்த அந்த அடைப்பு முடியூர் நாடுகளில் ஏற்பட்ட அடைப்பும் நெஞ்சு வலியை உருவாக்கணும்னா என்ன மாதிரி நெஞ்சு வலி, அந்த எப்படி கூட குறையுங்கிறது அந்த ரெண்டு பாயிண்ட்டும் இருக்கு. ஓகே, அடைப்பு ஏற்படும் இடம் அல்லது அடைப்புனது அளவு, அந்த ரெண்டு வந்துட்டு உங்களுக்கு என்ன செய்யும், தீர்மானிக்கும் எவ்வளவு நெஞ்சு வலி வரணும். சரியா, ஓகே. இப்ப இந்த நெஞ்சு வலி என்ன மாறப்போகுது அடுத்தது, இது வந்துட்டு மாரடைப்பு. அதுக்கு பிறகு வரதான் ஹார்ட் அட்டாக். ஹார்ட் அட்டாக்கை விட என்னது மயோகார்டியல் இன்ஃபாரக்ஷன் சொல்லுவாங்க. சரியா, கம்ப்ளீட் முற்று முழுதாக என்ன செய்ய அடைக்கப்பட்டது, கம்ப்ளீட் பிளாக்கிங். அதுவும் ஒன்று அல்லது பல. சரியா, கொரோனரி ஃபுல்லா பிளாக் ஆயிடுச்சுன்னா என்ன வரும், மயோகார்டியல் இன்ஃபாரக்ஷன். மயோகார்டியல் இன்ஃபாரக்ஷன் வரதால என்ன நடக்கும், கார்டியக் டிஷ்யூஸுக்கு ஆக்சிஜன் போகாது, இந்த தசை களங்கள் இறக்க ஆரம்பிக்கும், அதால என்ன நடக்கும், இறப்பு ஏற்படும். சரியா, ஓகே. இப்ப இது வந்துகிட்டு எங்க போனதால, முடியூர் நாடிக்கு இது போனதால சம்டைம்ஸ் இங்கேயும் போகும், எங்கன்னு பாத்தீங்கன்னா மூளைக்கும் போகும், அது நுரையீரலுக்கு போகும். அது அவங்களோட இதுல தெரியல, அவங்க ரிசர்ச் புக்ல நுரையீரலுக்கு போறது தெரியல, நுரையீரலுக்கும் போகும். ஹார்ட்ல இருக்கிற கொரோனரி ஆர்டரி முடியூர் நாடிகளுக்கு போகும். அடுத்தது மூளைக்கு போகும். மூளைக்கு போனா அங்க என்ன உருவாகும், மூளை தாக்கு ஸ்ட்ரோக்னு சொல்லுவாங்க.
சரியா? இங்க போனா என்ன நடக்கும்? இங்க போனா டிரெக்டா பிரெயின் டிஷ்யூஸ் ஆக ஆரம்பிக்கும். பிரெயின் டிஷ்யூஸ் செஞ்சா டிரெக்டா என்ன டெத் தான். சரியா? அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு போவார். அன்கான்சியஸ் மயக்க நிலை அப்படி சொல்றாங்களா? மயக்க நிலை என்று ஆ சொல்லல. அப்ப டிரெக்டா மரணம் ஏற்படும் அப்படியா? ஓகே. ஸோ இது வந்துக்கிட்டு கொலஸ்ட்ரால். ஓகே. இப்ப அதுல சொல்லிக்கிற பாயிண்ட்ஸ் அந்த சம்மரி வந்துட்டு இதுதான். சரி, இப்ப இதுக்கு அப்புறம் ரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வழங்கும். இப்ப நீங்க சும்மா ரேட் பண்ணீங்கன்னா இந்த ரெண்டு பாயிண்ட்டும் உங்களுக்கு வழங்காது. ரெண்டு பாயிண்ட் ஸ்ட்ரக்சர் கேட்கக்கூடிய பாயிண்ட்ஸ். சரியா? வேன் வழங்க அந்த ஸ்ட்ரக்சர் வந்துட்டு ஏன் கஷ்டமா இருக்கிறாங்கிறது சோர்ஸ் புக்ல இருக்குதான். பட் எது எது சரியா சொல்றாங்கிறது நமக்கு சரியா படாது. சரி, அப்ப இது நீங்க இந்த மாதிரி ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரியோ இந்த மாதிரி மாற்றங்களை உங்களுக்கு வழங்கும். ஓகே, இதுதான் சொல்றாங்க. இல்ல இப்ப அங்க போயிட்டேன்னா என்ன, பிரெயினுக்கு போயிட்டேன்னா என்ன வரும் கட்டாயம்? ஸ்ட்ரோக் வரும். சரி, ஹார்ட்டுக்கு போய் வந்துட்டா ஹார்ட்ல இருக்கிற இதுல போய் பிளாக் ஆயிட்டேன்னா என்ன வரப்போகுது? ஆஹ் நெஞ்சு வலி வந்து கடைசி ஹார்ட் அட்டாக் வரும். சரி, இப்ப எல்லாரும் ஹார்ட் அட்டாக் வரங்கிறது நமக்கு விளங்கணும். ஹார்ட்ல தான் கிளொட் வரணுங்கிறது இல்லை. வேற எங்கேயோ ஒரு இடத்துல என்ன வந்து கிளொட் வந்து அது உடஞ்சி அதுல ஒரு பார்ட் வந்து அங்க இருந்து செய்யலாம், பிளாக் ஆகி இருக்கலாம். சரியா? டைரக்ட் அங்க வரணுங்கிறது முக்கியம் இல்லை. சரியா? ஓகே, அப்படிதான் மோஸ்ட் ஆஃப் த டைம். சரியா? அப்படி இல்லாம டிரெக்டா எங்கேயும் வரலாம். சம்டைம்ஸ் வந்துட்டு டிரெக்டா வந்துட்டு இங்கேயும் ஸ்டார்ட் ஆகலாம். என்ன முடிகிற நாடி அடைப்புல வந்துட்டு அதுலயே போகலாம். மீன் கொலஸ்ட்ரால் வந்தா அங்கேயும் ஒரு நாடி தானே, அப்ப அங்கேயே போக வரது சான்ஸ் இருக்கு. சரியா? இப்போ பேசிக்கா இங்க இருந்தும் வரும், அப்படி இல்லாட்டி டிரெக்டா இங்க இருந்தும் வரது சான்ஸ் இருக்கு. சரியா? பட் மூளையில வந்துட்டு டிரெக்டா அந்த மாதிரி வரல. சரியா? மூளையில வந்துட்டு இது வந்துட்டு மூளை, இது வந்துட்டு heart. என்ன பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற அந்த இதெல்லாம் நல்ல சின்னது. சரியா? மாறி இப்ப ஓகே, இப்ப நீங்க கேட்டது இதுதான் நினைக்கிறேன். இப்ப சிறுநீரகம் இருக்கு. சிறுநீரகத்தின் நாடிக்குள்ள போய் அடைச்சுண்டா வராத இந்த மாதிரி தான் கேட்டீங்க. சிறுநீரக நாடியில் அடைச்சுண்டா சிறுநீரகத்துக்கு என்ன போகாது? பிளட் போகாது. அப்ப சிறுநீரகம் ஃபெயில் ஆகிறதுக்கு பார்க்கும், கிட்னி ஃபெயில் ஆகிறதுக்கு பார்க்கும். So அங்க என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க பெரிய ஒரு நாடி ஒன்று போகுது. வழங்கிட்டா பெரிய ஒரு நாடி போறதால அங்க என்ன செய்யலாம், கன்சென்ட்ரேட் பண்ணலாம். பட் முடியுற நாடிகள் நல்ல சின்னது. அப்ப அது ஒரு ரீசன். அது மாதிரி மூளையில் இருக்கிற நாடிகளும் நல்ல சின்னது. ஓகே, ஆத்ரோஸ்கோல இப்ப யூனிட் 2ல இருந்து கொஞ்சம் பார்ப்போம். ஆத்ரோஸ்கோலசிஸுக்கு பங்களிப்பு செய்யற ரெண்டு ஃபெட்டி ஆசிட்ஸ் என்னென்ன? ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று வந்துகிட்டு நிரம்பியது, நிரம்பாதது. எதை ரெண்டா பிரிக்கலாம் இன்னும்? நிரம்பாததை ரெண்டா பிரிக்கலாம். This trans. இதுல வந்துட்டு ஆத்ரோஸ்க்ளரோசிஸுக்கு பங்களிப்பு செய்ய போறது எது? நிரம்பியதும் டிரான்ஸ் நிரம்பாத குழப்பம் நீளம். சரி. So, நிரம்பியதும் டிரான்ஸ் நிரம்பாதும் என்ன செய்யும்? ஆத்ரோஸ்க்ளரோசிஸுக்கு பங்களிப்பு செய்யும். இது வந்துட்டு அந்த அளவுக்கு பங்களிப்பு செய்யாது. இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி நம்மளும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, அப்ப மிச்சதை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். சரி, இதே வந்துட்டு எழுதிக்கலாம். ஆஹ் அப்படின்னு. ஓகே, நீங்க இதயத்தின் மொத்த கட்டமைப்பு, இதயத்தின் மொத்த கட்டமைப்பு மற்றும் முடியும். ஓகே, இதயத்தின் மொத்த கட்டமைப்பு மற்றும் தொழிற்பாட்டை, இல்ல இதயத்துக்கு தொழிற்பாடு இல்லை, இதயத்தின் மொத்த கட்டமைப்பை பிடிக்கும்.
இதை நீங்க என்ன செய்யுங்க,